கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே சுகத்தையும் அற்புதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டுமென்றால், நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை அறிக்கையிட வேண்டும். நான் பெறலை, இனிதான் பெற போகிறேன் அப்படி. அவர் ஏற்கனவே சிலுவையில் எல்லாத்தையுமே செய்து முடித்துட்டார். ஏசாயா 53:4-5 சொல்லுது, மெய்யாகவே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். துக்கங்கள் என்ற மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்குன்னா, பழைய ஹீப்ருவில் வேதனைகள் என்று போட்டிருக்கு. சில இதில் என்ன போட்டிருக்கு அப்படி பார்த்தா நோய்கள் வியாதிகள் என்று மொழிபெயர்த்திருக்கு. அப்போது ஆண்டவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். இனி செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவர் ஆல்ரெடி எல்லாத்தையுமே சிலுவையில் செய்து முடிந்துட்டு அந்த சுகத்தையும் அந்த அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம் விசுவாசத்தினாலே பெறுவது தான் விசுவாசம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது காணலை. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை பார்க்குறார். அந்த சிலுவையின் காட்சியை அந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தினா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி. புதிய ஏற்பாட்டுக்கு முன்பு, இயேசு வாழ்ந்ததற்கு முன்பு 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தரிசனமாக அதை பார்க்குறார். அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்பதை 1 பேதுரு 2:24 பார்க்குறோம். குணமானீர்கள். அப்போ சிலுவையில் எல்லாத்தையுமே தேவன் செய்து முடித்துட்டார். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோடும் எந்த கவலையோடும் எந்த கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், வெற்றி, சுகம், செழிப்பு என்பது எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்போது கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இதில் வேறு எந்த விதமான சந்தேகமும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், நான் பெற்றுக்கொள்வேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை அறிக்கையிட வேண்டும். நீங்கள் எபிரெயர் புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படல உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இந்த காலவெளியில் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் வந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு சிம்பிளான ஒரு வழி என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறது உண்டு என்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாத்தையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்துட்டார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, விசுவாசத்தை அறிக்கையிட்டு செவம் பண்ணும்போது நிறைய பேர் தருவாங்களா தரமாட்டாங்களா என்பது சந்தேகத்தோடு சொல்லுவாங்க. ஆனால் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட, தகப்பனே, இந்த காரியத்தை செஞ்சுட்டதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதத்தை செஞ்சதுக்காய் ஸ்தோத்திரம், சுகத்தை செஞ்சதுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயத்தை செய்தபடி நான் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை அறிக்கையிடும்போது கட்டாயம் உங்கள் அறிக்கையிலே தேவன் கட்டாயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ரெண்டாவது, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அவர் சிலுவையில் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செஞ்சு முடிச்சிட்டார். நீ கேட்குறதுனால அல்ல, அவர் ஆல்ரெடி செஞ்சு விட்டார். அதை நீங்கள் விசுவாசத்தில் பெறும்போது அந்த ஆசீர்வாதத்தை நிறையுடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதத்தை பெறலைன்னா, இன்னும் செஞ்சிட்டாரா செய்யலையான்னு சொல்லி நீ சந்தேகத்தை நீங்கி ஆண்டவர் நான் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கேளு. உன் வாழ்க்கையில் கட்டாயம் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீ கல்வாரில் எங்களுக்காக செய்து முடித்த காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். இயேசுவே, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்.